வாடா படம்னு சொன்னாங்க. எங்கடா பெரிய சொல்லுங்க படம்னு சொன்னேன். ஆமா இவர் போய் தளபதி விஜய் சொன்னா அதை கழிச்சிட்டு தருவான்னு சொல்லி கலாச்சாங்க. சரி இருக்குமே கிட்ட பேசுமா பங்கமா கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா தாத்தா போறாரு. தாத்தா வராரே கதரை விட என்னடா இங்கே நிற்கணும்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு விஐபி வரான்னு சொன்னாங்க. யார் அந்த விஐபின்னு பார்த்தா நம்ம இவர். நாங்கள் போன நேரத்தில் போட்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி மாஸ்டர் ஒரு 10 பட்டா பார்சல் பண்ணுங்கன்னு சொன்னான். அவரும் நல்லா சூடாக போட்டு எடுத்து கொடுத்து கட்டி கொடுத்து விட்டாரு. நாங்களுக்கு வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். எங்கே செல்லும் இந்த பாதை நம்ம பொண்ணுங்களை இரு கண்ணுகளை நினைப்பான். ஆனால் அந்த முன்னாடி வர பாரு ஒரு பையன் பேப்பரில் ஒரு பொண்ணு பெரிய நேரம் நேரம் ஒத்து பார்ப்பான். நான் மக்களை மகிழ் வைக்கிற கலைஞர். என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் கலை வளர்க்க பிறந்தவன். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. மனசுல பெரிய ஏக்கேன்னு நினப்பு வச்சிருக்கிறது எக்ஸ் எழுது ரேஸ் வேற. நம்மளை வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பாங்களோ மாட்டாங்களோ. அப்பவே வீட்டில் சொன்னாங்க கேட்டேன்னா அண்ணே நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். பாத்த போட்டு ஆட்டே போற முடியும். நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். அப்பயும் சோறு வாய்ந்தா போகணுமா? பரோட்டா மாசம் அடிக்க வந்து வேண்டியதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. காட்டு வச்சு வரான் சட்டையை கூட மாட்டேன் முடியாமடா. நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. யானையோட சாணம், அதுவும் ஒத்த யானையோடது. யானைங்க காட்டுக்குள்ள கூட்டமா இருந்த ஆபத்து இல்ல. இதான பாதை, பழைய பாதை இதுதான். இதோட பழைய பாதை. குணா கொகடா வீடியோல போகும்போது கஷ்டப்பட்டு போற மாதிரி காட்டணும்டா. ஐயோ ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. மிஸ் பண்ணி இருக்கிற தவறா வாட்சியோட என்ன 10,000 ரூபா வாட்சிடா. ஏய் அது ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? டே தவப்படாரா ஐயா. படாத்துல பட்டுதான் கேட்க கூடாது. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஆமா வந்து டாம் குரூஸ் 100 அடியில் குதிக்கப்படாது. குதிடா ரொம்ப தான் சீன் பட்டுக்கிட்டு நீ வாங்குற 5-10 கிலோ அவனுக்கு தேவையா? என் மம்மி அப்படியே சொல்லிச்சு ஐயப்பா சேராதுன்னு கேட்டேனா. சாரி மம்மி. தவிடாமே அப்படியே மேல தவிடா. என்னடா நம்ம கவட்டை பறந்துட்டு போதே. எப்படி பிரசன்ட் மேடம், பிரசன்ட் மேடம். இல்லண்ணே நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி. அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பழி சொல்லுங்கண்ணே. என்றா வாங்கண்ணே. ஐயோ இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது.
கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. கவட்டில கேச்சு பிடிக்கிறாங்க. கையில கேச்சு இல்ல, கவட்டில தான் கேச்சு. நீ அம்மா அங்க இருந்து பேக்க. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. பனியில இழுத்துடுறா. அங்க வச்சுருக்காரு. போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதனா படம் படிக்கிறது? நீங்க தானே சார் எடுக்க சொன்னீங்க. அது கெட்டப்படா, இது மொட்டப்பூ. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அந்த சாப்பாடு சாப்பாடு இல்லாம மண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே அவன் தான் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்தும். அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது, உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி என்னடா செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா இப்போ? நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு 2 எனக்கு தானப்பா. ஆனா லூசு பையில செருப்புக்காக நான் சாகவா சொல்றேன். சாமி கும்பிடுறா. உனக்கு வைக்கவா? ஏமலே கை வச்சியா? இது ஒரு அருமையான இடம், நல்ல என்டர்டைன்மெண்ட்டான இடம். காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் வரும்போது வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்துடுங்க. அப்படியே நீங்கள் இங்கே வந்து சமைச்சாலும் நெருப்பு அணைச்சிருங்க. ஏன்னா நீங்கள் அணைக்காமல் விட்டிங்கன்னா நெருப்பு அப்படியே பரவி காடு தீயாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அணைச்சிடுறது நல்லது. பசங்களுக்கு ஏற்ற இடம், நல்லா வந்து என்டர்டெயின் பண்ணலாம். குடும்பத்தோடு வரலாம். ஒரு 10-15 பேர் இருந்தீங்கன்னா வர வாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா வர வேண்டாம். ஏன்னா இது வந்து பசங்களுக்கு ஏற்ற இடம்.